நரம்பு சதைகள் பலப்படுத்துவதற்கு யோகாசனங்களை செய்து அந்த நாடி நரம்புகளை இரத்த ஓட்டம் சீராக போகிறதுக்கு நம்ம ஆசனங்களை செய்து பலப்படுத்திக்கலாம். எதை? உடம்பை, எலும்பு நரம்பு சதைகள். அப்போ இதை இயக்கிறதுக்கு உள்ள பிராணன் வேணும் இல்லையா? அதுக்கு மூச்சு பயிற்சி செய்து அந்த உடலுக்கு தேவையான பிராண சக்தியை நிரப்பிக்கலாம், உள்ளுறுப்பை பலப்படுத்திக்கலாம். இதெல்லாம் உடல் சார்ந்து. இப்போ இந்த உடல் மனம் ஓரளவு பலம் கிடச்சிருச்சு, இதை நீட்டிக்கணும். அது ஆரோக்கியத்தை நீட்டிக்கணும். நீண்ட ஆயுள், ஆனால் ஆரோக்கியமாக வாழணும், அதுதான் முக்கியம். அப்போ நாம் தியானத்தை பற்றி எதுவுமே தெரியாட்டோம். நாம் ஒரு சின்ன யுக்தியை தினமும் கையாளணும். எப்படி? உங்கள் கடமையெல்லாம் செய்யுங்க. குடும்ப கடமை, தொழில் கடமை எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் அமைதியாக உட்காருங்க, கண்ணை மூடுங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மூச்சு அசைவு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும், நடக்கும். அதை கவனி. ஆனால் கவனிக்க விடுமா? எண்ணங்கள் எல்லாம் எழுச்சி பெற்று கண்ணை திறக்க சொல்லும். இதுதான் புதுசாக செய்கிறவங்களுக்கு உள்ள அனுபவம். இப்போ கண்ணை மூடுனா தாட்ஸு வந்துக்கிட்டே இருக்கும், கண்ணை திறக்க சொல்லும். உட்கார முடியாது. அப்போ அந்த எண்ணங்கள்லாம் தடையாக இருந்து தியானத்தை கலைக்க சொல்லும். நம்ம அதையும் கடந்து மீண்டும் உட்காடுறோம், கண்ணை மூடுறோம். எண்ணங்கள் வரட்டும், ஆனாலும் என்ன தான் நடக்குதுன்னு கவனிக்கணும்.